மானசலோகா. வணக்கம் நமச்சிவாய. ஒரு சிற்பி ஒரு உருவத்தை செதுக்கிறத பார்த்துருப்பீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மனக்கண்ணில் ஒரு உருவத்தை வச்சிருவாங்க. அதுக்கு பிறகு அந்த கல்லிலிருந்து எதெல்லாம் தேவையில்லையோ அந்த மாதிரி ஒன்றா செதுக்கி ஓரம் கட்டும்போது அப்படியே அந்த உருவம் வெளிப்படும். இப்போது நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி இருக்கணும், இப்போது நம்மளோட ஆற்றல், நம்மளோட தன்மை, இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துட்டு அதற்கு பிறகு நமக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தொந்தரவு எதுவும் இல்லாமல் இதை செய்யணும் அது செய்யணுன்ற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு சௌரியமாக சுவாசத்தை பொறுமையாக நிதானமாக கொஞ்சம் ஆழமாக ஒரு 4-5 முறை இழுத்து விட்டு மனக்கண்ணுக்குள்ளார உங்களுக்கான ஒரு சிறந்த சிற்பத்தை உங்களுக்குள்ளார நிறுத்துங்க. அந்த சிற்பம் எப்படி இருக்கும்? இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதோட ஆற்றல் மிக பெரிது. அதுக்கு இந்த சரீரம் போல் இல்லை, அதுக்கு பெரும் ஆற்றல் உண்டு. அது நம் மனக்கண்ணில் தீர்மானிச்சிட்ட பிறகு தினம் அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருந்து இயங்க பழகுவோம். எதை செஞ்சாலும், எதை பேசினாலும், எதை நினைச்சாலும் அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருந்து நம்ம இயங்க தொடங்குவோம். அதுதான் நானும் மட்டும் நமக்குள்ளார தெளிவாக ஆழமாக பதிஞ்சு அதில் இருந்து நம்ம இயங்க தொடங்குவோம். கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் நமக்குள்ளார நிகழும். உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். வாழ்க்கை மாறட்டும், மேன்மைகள் வளரட்டும், சிறப்பாக வாழுங்கள். நன்றி.